ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொள்கிறார். அதில் அவங்களுக்கு கொடுக்கிற பெரிய வரங்கள்ல ஒன்று என்னன்னா, குணமாக்குறவரும் பிசாசுகளை துரத்துறவரும். அல்லேலூயா. சீஷர்களுக்கு கொடுத்த வரம் என்ன? குணமாக்குறவரும் பிசாசை துரத்துற வரம். அல்லேலூயா. சீஷர்கள்லாம் அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எல்லாருமே யார்? இது விசுவாசிகளா சீஷர்களா? விசுவாசிகள் என்றது நீங்கள் ஆரம்ப நிலை. நீங்கள் முன்பதாக விசுவாசித்து என்ன செய்கிறீங்க? உள்ளே வரீங்க. உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விசுவாசிகளாக இருப்பதற்கு கால ஆண்டு 3 ஆண்டுகள். அல்லேலூயா. 3 ஆண்டுகளை தாண்டி விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யார்? அல்லேலூயா. 3 வயதுக்கு குறைவாக இருந்தால் உங்களுக்கு என்ன விசுவாசிகள் என்று பெயர். 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்கலாம் அல்லேலூயா. நம்ம யாரு? சீஷர்கள் நம்ம. ஆமென். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கா தெரியுமா? அதிகாரத்தில் முக்கியமான அதிகாரம் 2 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். குணமாக்குற வரோம், இன்னொன்று சாசுகளை துரத்துக்கிற கிருபை வரோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு ஒரு பெரிய கிருபையை வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சிலுவையினால் பிசாசின் தலையை நசுக்கின தேவன் உங்களையும் என்னையும் பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கவும் பிசாசின் தலையை நசுக்கவும் ஆண்டவர் பிசாசை துரத்துகிற வரத்தை உங்களை செஞ்சிருக்கிறார் கொடுத்த. இதை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணும்? முதல்ல நம்மக்கிட்ட கிரியை செய்கிற பிசாசை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற பிசாசு ஜெயிக்கணும். உங்கள் குடும்பத்தில் தந்திரமாக கிரியை செய்கிற பிசாசு என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசு என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். உங்களுக்கு எதிராக எழும்புகிற தந்திரங்களை ஜெயிக்கணும். ராஜ்யத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை முதல்ல உங்கள் சரீரத்தில், முதல்ல உங்கள் குடும்பத்தில், முதல்ல உங்கள் தெருவில் என்ன செய்யணும்? நீங்கள் கொண்டு வரணும். அல்லேலூயா. அதற்காக தான் அவர் சிலுவையில் பிசாசை உங்கள் காலின் கீழே என்ன செய்தார்? கொண்டு வந்தார். ஆமென்.